ஹே ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி லாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிலோ வந்து தந்தூரி மசாலா போட்டு மேக்னேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது நைட்டு ஃப்ரை பண்ணலாம். மீதி 1/2 கிலோவில் வந்து நான் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறமா ஒரு 150 கிராம் இல்லை 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறீங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஏன்னா உப்பு வந்து சிக்கன்லேயே கொஞ்சம் இறங்கணும். அது வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் தட்டு மூடி குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்ன 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கிடையாது, மிளகுத்தூள். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றலாம். தண்ணி வேணாம், எனக்கு இந்த மாதிரி சாஃப்டாக சுக்கா மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படியும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேவி மாதிரி தான் வேணும், என் ஹஸ்பண்டுக்கு கிரேவி தான் பிடிக்கும். ஸோ அவருக்காக நான் தண்ணி போட்டுட்டு நல்லா குக் பண்ணி விட்டேன்னா கிரேவி பதம் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.